25 வருஷம் லெகசி இருக்கக்கூடிய ஒரு கார். யோசிச்சு பாருங்க, டூ வீலர்ஸ்ல கூட ஒரு 20-25 வருஷமா டிசைன்ல பெரிய சேஞ்சஸ் இல்லாத பைக்ஸ்லாம் நிறையவே இருக்கு. ஸ்ப்ளெண்டர், யூனிகார்ன் மாதிரியான வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனா கார்ல அப்படி ஏதாவது இருக்கா? 25 வருஷமா டிசைன்ல பெரிய சேஞ்சஸ் இல்லாத கார். அப்படிப்பட்ட ஒரு காரை தான் நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். மகேந்திராவோட பொலிரோ. ஸோ அப்டேட்டட் பொலிரோ தான் நம்ம கூட இங்கே இருந்துட்டு இருக்கு. சீரியஸ்லி இன்னைக்கு ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து பொலிரோவை வந்து நான் இன்னைக்கு ஓட்டி பார்க்கலாம், ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஒரு 1 இயர் 1.5 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் நம்ம பொலிரோவெல்லாம் வந்து ஓட்டி பார்த்தேன். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக சொல்லும் போது 25 வருஷத்தை வந்து பொலிரோ கடந்துருச்சு அப்படின்னும் போது ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்ம கார்ஸில் வந்து ஏஜ்லெஸ் டிசைன் அப்படின்னு ஒரு சில காரை தான் வந்து குறிப்பிடுவோம். என்னையை பொறுத்த வரைக்கும் போலோவோட டிசைன்லாம் வந்து நம்ம ஏஜ்லெஸ் டிசைன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஏன்னா எல்லா ஜென்ரேஷன் பீப்புள்ஸுக்கும் ஒரு டிசைன் வந்து பிடிக்கணும். அதாவது என்னோட அப்பாவுக்கு பிடிக்கணும், எனக்கு பிடிக்கணும், என் பையனுக்கு பிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லா ஜென்ரேஷன் பீப்புள்ஸுக்கும் அந்த டிசைன் பிடிச்சாதான் அதை ஏஜ்லெஸ் டிசைன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நான் பொலிரோவை கண்டிப்பாக ஏஜ்லெஸ் டிசைன் அப்படி தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா கடந்த 25 வருடமாக பெரிய டிசைனில் சேஞ்சஸ் இல்லை, சின்ன சின்ன காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் தான் வந்து பொலிரோவில் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னமும் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் இவ்வளோ பெரிய காரை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அது மகேந்திராவில் மட்டும்தான் முடியும். அதுவும் இந்தியன் கம்பெனியால் தான் முடியும் அப்படின்னு வந்து குறிப்பிடலாம். வாங்க இந்த அப்டேட்டட் பொலிரோவில் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன். அப்டேட்டட்னோட ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ், சன்ரூஃப் கொடுத்துருப்பாங்க, அடாஸ் கொடுத்துருப்பாங்க, 6 ஏர்பேக் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்க வேணாம். ஒரு மைனர் அப்டேட் தான் பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா வந்து இந்த பொலிரோவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மைனர் கூட சொல்ல முடியாது, ஒரு மைக்ரோ அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அப்டேட்லாம் ஒர்த்தா என்னன்றது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீலர்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிள் கொடுத்த எஸ்ஆர்எஸ் மகேந்திரா தஞ்சாவூருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அவங்க தான் இந்த வெஹிக்கிள் நமக்கு வாக் அரவுண்டுக்காக வந்து வழங்கியிருக்காங்க. நீங்கள் பொலிரோ பார்க்குறீங்க, இல்லை பொலிரோ நியோ பார்க்குறீங்க, இல்லை மகேந்திராவோட வேறு ஏதாவது கார்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய எஸ்ஆர்எஸ் மகேந்திராவை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதே மாதிரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் குறிப்பிட்டுறேன். ஸோ நம்ம கூட நிற்கக்கூடிய இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா B6 ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்கிரேடு B8 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாப் லைன் வேரியண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டாப் மாடலை பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த பொலிரோ அப்டேட்டட் மாடலில். அதில் வந்து புதியதாக ஒரு கலரை வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ரொம்ப பயிற்சியமான ஒரு கலர் தான் சொல்லணும், பிளாக். ஸோ பொலிரோ பிளாக் ரொம்ப நாளாக நம்ம மிஸ் பண்ணோம். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொலிரோவில் அந்த ஃபுல் பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நான் அந்த வண்டியை தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் தமிழ்நாட்டில் இருக்க நிறைய ஷோரூம்ஸுக்கு வந்து ஃபோன் அடித்து பார்த்துட்டேன், வண்டி இருந்துச்சுன்னா அங்கே போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு. பட் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த வண்டி இன்னும் லோடு வந்து இறங்கலை. சரி, ஓகே, நம்ம இதில் என்னெல்லாம் இருக்குது, இந்த அப்டேட்டில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் குறிப்பிடுறேன். கண்டிப்பாக இன்னொரு நாள் உங்களுக்கு அந்த பிளாக் கலர் அந்த டாப் மாடலை நான் உங்களுக்காக வீடியோ வந்து பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்க்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டீரியர் டிசைனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். எக்ஸ்டீரியர் டிசைனில் பார்த்த உடனே ஒரு விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த கிரில்லு தான். முன்னாடியை காட்டிலும் இந்த கிரில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரீமியமாகவே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பிளாக் கலர் கிரில், அதில் நியூ மகேந்திரா லோகோ வந்து சில்வரில் குரோமில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் வந்து அந்த குரோம் ஸ்டிப் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது லைக் பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். எனக்கு அந்த பிளாக் கலரில் இது பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கிரில்லை பொறுத்த வரைக்கும். ஆஸ் யூஷுவல் ஹாலோஜன் ஹெட்லைட்ஸ் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நியூ ஃபாக் லேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா B8 மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். டாப் லைனில் நியூ ஃபாக் லேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மாடலில் வந்து ஃபாக் லேம்ப் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடங்கள்லாம் பார்க்கலாம். 2025 எந்த காரில் மெட்டலில் பம்பர் வருது அப்படின்னு எனக்கு சரியாக தெரில. பட் இன்னமும் பொலிரோவில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலில் இருக்கக்கூடிய பம்பர்ஸ் தான். பட் இது வந்து இப்போ நிறைய கார்ஸில் அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி ஆஸ்பெக்டுக்காக தான் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய பம்பர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. அண்ட் வெயிட், காரோட வெயிட்டும் கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். பட் இன்னமும் பார்த்தீங்கன்னா பொலிரோவில் வந்து மெட்டலில் இருக்கக்கூடிய பம்பர்ஸ் தான் அதை பயன்படுத்தியிருக்காங்க. வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம், வேறு என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நான் இந்த வீடியோவில் வந்து சேஞ்சஸ் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் குறிப்பிடுறேன். ஏன்னா ஆல்ரெடி பொலிரோவை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் சேஞ்சஸ் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் குறிப்பிடுறேன். ஸோ வீல் விஷயத்துக்கு வரலாம். ஆக்சுவலாக இங்கே நிற்கக்கூடிய மாடலில் வந்து உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்து கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் பொலிரோவில் பார்த்தீங்க அப்படின்னா அலாய் வீல்ஸ் வந்து மாட்டி நிறைய கார்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டாக்கில் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க மகேந்திரா. நீங்கள் வேணும்னா அக்சரிஸாக தான் வாங்கி போடுற மாதிரி இருக்கும். பட் இப்போ அந்த B8 பார்த்தீங்க அப்படின்னா அலாய் வீல்ஸும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும்.
ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய டயர் ப்ரொஃபைல் பார்ப்போம். இது வந்து R15 ஸ்டீல் வீல் வந்து கொடுக்குறாங்க. அலாய் வீல் போனீங்கனாலும் R15 தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 215/70 இருக்கக்கூடிய 75 இருக்கக்கூடிய டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வெஹிக்கிளில் வந்து நான் சைட் ப்ரொஃபைல் இப்படி உட்காந்து பேசுகிறனால ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறேன். இந்த வெஹிக்கிளில் மேஜராக நான் இந்த வெஹிக்கிளை ஓட்டி பார்க்கணும்னு நினச்ச விஷயம் என்ன தெரியுங்களா? இதோட சஸ்பென்ஷனை வந்து ரீட்யூன் வந்து பண்ணியிருக்காங்க. அதை நான் வந்து ரைட் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து குறிப்பிடுறேன். ஸோ இதுதான் சைட் ப்ரொஃபைலில் பண்ண ஒரே ஒரு மாற்றம். அலாய் வீல் மட்டும்தான் வந்து மாற்றிருக்காங்களே தவிர வேறு எந்த சேஞ்சஸுமே வந்து கிடையாது. இன்னமும் மிரர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான். பட் பாடி கலரில் இருக்குது. மேனுவலி அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. காரணம் இதோட விலை தான். நான் விலைன்னு சொல்கிறேனே, அப்படி என்ன தான்ப்பா இதோட விலை வருது அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும். எக்ஸோரூம் ஸ்டார்டிங் மாடல் 7,99,000 விலையில பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது ஜிஎஸ்டி குறைஞ்ச ப்ரைஸ், குறைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 7,99,000ங்கிறது இதோட எக்ஸோரூம் விலையாக வந்து இருக்குது. யோசிச்சு பாருங்கள், அண்டர் 8 lakhs எக்ஸோரூம் விலையில் நீங்கள் என்னென்ன கார் வாங்குவீங்க? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹேட்ச்பேக்ஸ் தான் வந்து கிடைக்கும். அண்ட் sub 4 மீட்டர்ஸில் இருக்கக்கூடிய சில பெட்ரோல் கார்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர் எஸ்யூவி அப்படின்னு சொல்லலாம். ரியர் வீல் டிரைவில் இருக்கக்கூடிய ஒரு கார் தான் இது. 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட காரை நீங்கள் பேஸ் மாடல் தான் அந்த 7,99 அப்படிங்கிறது நீங்கள் கீழே வந்து பார்க்கலாம். இதோட டாப் மாடலாக என்ன ப்ரைஸிங் வருது அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு மகேந்திரா இந்த காரை கொடுத்துருக்கிறது பாராட்டக்கூடிய விஷயம். இந்த ப்ரைஸிங் காரணத்தினால தான் இவங்க பெருசாக இந்த காரில் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கவே இல்லை அப்படின்னு நான் சொல்லணும். இன்னமும் நீங்கள் பார்க்கலாம் 2025 இந்த மாதிரி ஒரு மிரரு, இந்த மாதிரி வந்து ஏரியல்ஸ் இருக்கக்கூடிய கார்ஸ் வந்து பெருசாக கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இதில் தான் வந்து இருக்குது. வேற ஏதாவது காரில் இருக்கா என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே நம்ம சொல்லிடுறேன், இதுக்கப்புறம் டிசைனில் பெரிய சேஞ்சஸ் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி பொலேரோ வந்து சுற்றி கித்திலாம் வந்து பார்த்துருப்பீங்க. அதனால் நம்ம இன்டீரியருக்கு போவோம். இன்டீரியர் என்ன மாற்றிருக்காங்கன்றதை பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்து உள்ளே ஏற ஆரம்பிப்போம். இங்கே ஆக்சுவலாக ஃபுட் ட்ரஸ்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம். இவ்வளோ பெரிய ஃபுட் ட்ரஸ்ட்டு. இதில் காலை வச்சு தான் நம்ம வந்து மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாட்டில் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டில் இங்கே ஏதாவது பேப்பர்ஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னும் போது இந்த இடத்துல உங்களால் வந்து வச்சுக்கவும் முடியும். அதே மாதிரி B8 போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் சீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெதர் சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிப்பு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதே டாப் மாடல் போனீங்கன்னா லெதர் சீட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம அப்படியே உள்ளே போவோம். ஆக்சுவலாக அதில் ஏறுறதே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் பிடிச்சி ஏறுற மாதிரி இருக்கும் இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஸோ தலை மட்டும் கவனித்து ஏறி உள்ளே வரணும், இடிக்காமல் வர்றதுக்கு. ஸோ ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேரிங் மகேந்திரா தாரில் பார்த்த ஸ்டேரிங் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ தாரில் ஸ்டேரிங் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். அப்படியே இங்கே வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்படி ஒரு டச் ஸ்க்ரீனை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள்? இந்த மாதிரி ஒரு டச் ஸ்க்ரீனை வந்து பார்த்துருக்கீங்களா? ஸோ எனக்கே வந்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. இது வந்து ஒர்க் ஆகுதா பார்ப்போம் அப்படின்னு வந்து பார்த்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து நேவிகேஷன்ஸ் வேறு இருக்குது அப்படின்னாங்க. இது எங்கே இருக்குது? நானும் இதாக்டர். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், நேவிகேஷன்லாம் வந்து இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். கிளஸ்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் நீங்கள் பார்க்கலாம் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு MID ஃபங்க்ஷன் இருக்குது. அதோட முக்கியமாக பாருங்களேன், இதில் TPMS வந்து கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பேர் வீலுக்குமே வந்து இருக்குது பாருங்களேன். ஸ்பேர் வீலில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு கூட இதில் வந்து உங்களுக்கு காமிக்குது. நைஸ். இது வந்து ஒரு நல்ல அப்கிரேடுன்னு சொல்லலாம். TPMS வந்து இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்குறது. ஆக்சுவலாக இப்போ நம்ம எல்லா கார்லையும் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்க்குறோம் தான். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இவங்க இதை கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டில்ட் அட்ஜஸ்டபிள், டெலஸ்கோப்பிங் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கிடையாது. அதே மாதிரி இந்த காரில் வந்து சேஃப்டி பற்றி பேசணுன்றதால சொல்லிடுறேன். 2 ஏர் பேக் தான் கொடுக்குறாங்க. மேபி இந்த அப்டேட்டில் ஒரு 6 ஏர் பேக்கை ஸ்டாண்டர்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். விலை ஏறும் தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை, விலை ஏறும் தான். பட் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மேபி இந்த மாதிரி பில்லர்ஸ்லாம் வந்து அவங்களால வைக்க முடியலையா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பழைய டிசைனில் இருக்குது, அந்த பழைய ஸ்ட்ரக்சரில் இருக்கிறனால இவங்களால 6 ஏர் பேக் இதில் கொடுக்க முடியலையா என்னன்னு எனக்கு தெரியல. பட் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இதுலையாவது நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கலாம். பட் நியோலையாவது கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோட விஷயம். பட் நியோலையும் அவங்க வந்து 6 ஏர் பேக் வந்து கொடுக்கல அப்படிங்கிறதான் வருத்தம் அளிக்குது. சேஃப்டி, நீங்கள் நிறைய பேர் பொலேரோ யூஸர் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரோ இதெல்லாம் என்ன வெயிட்டு தெரியுங்களா, கிட்டத்தட்ட 2 டன்னு ப்ரோ இதோட வெயிட்டு, இதெல்லாம் அடித்தா கூட தாங்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. இது என்னதான் ஃபுல் மெட்டலில் வந்து உருவாக்கியிருந்தாலும்
இது அந்த லெவலுக்கு சேஃபஸ்டான கார் கிடையாது. நீங்கள் கிராஷ் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கனாலே வந்து தெரியும் இதோட சேஃப்டி எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் சேஃப்டி ஆஸ்பெக்டில் இந்த காரை வந்து திங்க் பண்ண வேணாம். நான் அப்படியே டேஷ்போர்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதான் வெஹிக்கிளோட டேஷ்போர்ட், சிம்பிளான ஒரு டேஷ்போர்ட் செட்டப் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னமும் நீங்கள் டோரில் வந்து பார்க்கலாம் இந்த ரோப் வந்து இருக்கிறத. ஸோ ஆல்மோஸ்ட் சொன்னல 25 வருட டிசைன் அப்படின்னு இன்னமும் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஃபங்க்ஷன் நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். ஹெட்லைட்ஸோட லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்லாம் கிடையாது, மேனுவல் கண்ட்ரோல் ஏசி தான். ஸோ இந்த ஏசிலையும் ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம யூஸ்வலாக இருக்கக்கூடிய கார்ஸில் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து காலுக்கு அடிக்கிறது வச்சுருப்போம், ஃப்ரண்ட்டில் அடிக்கிறது வச்சுருப்போம், இந்த மாதிரி நிறையா இருக்கும். பட் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏசி ஆன் பண்ணிங்கன்னா டேஷ்போர்டில் உங்களுக்கு ஏசி வந்து வரும். நீங்கள் இதே மேலே ஒரு விண்ட்ஷீல்டு வந்து பூக்குதுன்னா நீங்கள் இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா ஏசியோட கூலிங் வந்து இந்த இடத்துல போகிற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வேறு எதுவும் இந்த காலுக்கு அடிக்கிற மாதிரி கொள்கிற மாதிரிலாம் இதில் உங்களால் வந்து மாற்ற முடியாது. இங்கே உங்களால் டெம்பரேச்சரை வந்து மாற்றிக்க முடியும். இதெல்லாம் பாருங்களேன், அந்த கிளிக் சவுண்டெல்லாம் நல்லா இருக்குது. பவர் விண்டோக்கான சுவிட்ச் இங்கே இருக்குது, பாட்டில் ஹோல்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் பிரேக் வந்து இங்கே இருக்குது. பட் ஹார்ம்ரெஸ்டர் மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து கிடையாது. அதுமாதிரி ரியர் ஏசி வெண்ட் மாதிரிலாம் இதில் வந்து இருக்காது. மொபைல் ஃபோனை நீங்கள் வந்து இங்கே வந்து வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு சின்ன க்ளோ பாக்ஸுமே வந்து இருக்குது. யூஸ்வலாக வெஹிக்கிள்ஸோட ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோரில் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா டோர்லலாம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம் எத்தனோடு ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்றது. ஸோ இங்கே தான் வெஹிக்கிளுக்கான ஸ்பீக்கர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ டோர்லலாம் வேணும்னா நீங்கள் மாடிஃபை பண்ணி தான் டோரில் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சீட்டிங் கம்ஃபர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டை முன்னாடி பின்னாடி நகர்த்த முடியும், ரிக்ளைன் வந்து பண்ண முடியும். ஸோ தை சப்போர்ட் நாட் பேட், பரவாயில்லன்னு சொல்லுவேன். பட் உட்காந்து ஓட்டும் போதே அந்த ரக்குடான ஒரு எஸ்யூவி உட்காந்து ஓட்டுற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இந்த காரை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேரிங் பிடிக்கிறது கொள்றதுக்கு நல்லா இருக்குது, ஹெட்ரூம் வந்து பெட்டராக இருக்குது, லெக் ரூம் ஆல்சோ குட் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம அப்படியே வெஹிக்கிளோட பின்னாடி போய் அந்த கம்ஃபர்ட்டையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன், ரியர் சீட்டோட கம்ஃபர்ட்டு அண்ட் தேர்ட் ரோவோட கம்ஃபர்ட்டையுமே வந்து காமிச்சிட்றேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிச்சி தான் வந்து ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதை எதாவது சீட்டை எதாவது பிடிச்சி தான் அப்படி ஏறுற மாதிரி இருக்கும். பட் எவ்வளோ சூப்பரான தை சப்போர்ட் பாருங்களேன். ஸோ எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு. பட் என்னென்னா பொலிரோ நியோவை காட்டிலும் பொலிரோவில் வந்து லெக் ரூம்ன்றது இந்த செகண்ட் ரோ சீட்டில் வந்து கம்மி தான். பட் ஓகே, ரொம்ப முட்டி இடிக்கிற மாதிரிலாம் வந்து இருக்காது. பட் லெக் ரூம் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஹெட் ரூம் வந்து ஓகே நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. தை சப்போர்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட் வந்து இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, 2 ஹெட்ரெஸ்டர் கொடுத்துருக்காங்க. பட் 3 பேர் இந்த வெஹிக்கிளில் வந்து உட்காரலாம் இந்த சீட்டில். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்டர் வந்து கிடையாது. ஸோ இவர் தான் சீட்டிங். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஏசி இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் கிடையாது. இங்கேருந்து உட்காந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே உங்களுக்கு நான் தேர்ட் ரோவையும் வந்து காமிச்சிடுறேன். ஸோ தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா பேபி சீட்டு தான் இதில் கொடுத்துருக்கிறது. ரொம்ப பெரிய கம்ஃபர்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆக்சுவலாக இதில் வந்து இந்த ஒரு மாதிரி ஒரு கார்டு வரும், இதில் இல்லை. நான் இதை முன்னாடி வச்சிட்றேன். இதை வந்து மாட்டலை இன்னும். ஸோ ஒரு சின்ன பேபி சீட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. கால் வச்சு ஏறுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபுட் ரெஸ்ட் வந்து இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. பட் கேமரா மாதிரியான விஷயங்கள் இதில் கிடையாது. இதுலேயும் ஓகே. ஆக்சுவலாக பொலிரோ நியோவில் பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் அந்த ஹெட்ரூம்லாம் வந்து இருக்கும். இதிலே கம்மி தான், பட் அதில் கொஞ்சம் இருக்கும். பட் இது வந்து சீட் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது, அதில் வந்து சீட் வந்து கம்மியாக இருக்கும். இதில் வந்து பெரியவங்க உட்காந்து பயணிக்கிறதுங்கிறது பயணிக்கலாம் முடியாதுன்னு கிடையாது. கம்ஃபர்ட் வந்து எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோரேஜ் ஒரு பூட் ஸ்பேஸாக பயன்படுத்திங்கன்னா ஒரு மேசிவான பூட் ஸ்பேஸ் இருக்கும். இந்த சீட்டை வந்து இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்க்கலாம், இந்த மாதிரி வெல்க்ரோ வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு மேசிவான பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அது மாதிரி ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்க்கலாம், ரியரில் வந்து ஸ்பீக்கர் வந்து இங்கே வந்து இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது வந்து கம்ஃபர்டபுளான சீட்டிங்ஸ். சீட்டு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. பட் எனிவே இதில் எப்போயாவது பயணிக்கணும், ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகணும் அப்படின்னா இதில் வந்து போக முடியும். இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா சப் 4 மீட்டருக்கு உட்பட்ட ஒரு கார் தான். இருந்தாலும் இந்த காரை வந்து ஒரு மேசிவான ஒரு டிசைனில் வந்து உருவாக்கியிருப்பாங்கன்னு சொல்லலாம், இந்த காரையும் பொலிரோ நியோவையும் பொறுத்த வரைக்கும். எனிவே எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் வந்து பார்த்து பேசியாச்சு. இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்க இன்ஜினில் பெரிய சேஞ்சஸ் கிடையாது, சஸ்பென்ஷனில் மேஜராக சேஞ்ச் பண்ணியிருக்கான்ருக்காங்க. அதை நம்ம ரைடில் வந்து அப்படியே பேசிக்கிட்டே போவோம் வாங்க. ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 சிசி. அப்பா சரியான வெயிட்டுங்க.
1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெம்மாக் டீசல் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பயன்படுத்தியிருக்கிறதும் பொலிரோ நியோவில் இருக்கிறதும் ஒரே இன்ஜின் தான். பட் பவர் அண்ட் டார்க்கில் வித்தியாசங்கள் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 75 PS பவர், 210 Nm ஆஃப் டார்க் இருக்கும். பொலிரோ நியோ பார்த்தீங்க அப்படின்னா 100 PS பவர், 260 Nm ஆஃப் டார்க் வந்து இருக்கும். ரியர் வீல் டிரைவில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இந்த காரை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஓகே வீலர்ஸ், நம்ம வெஹிக்கிளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கீ பார்க்கலாம். மகேந்திராவோட அந்த டிபிக்கல் கீ தான். ஒரு கீ மட்டும் ரிமோட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளிப்ஸ் கீ, ஒரு கீ மட்டும் ரிமோட் இருக்குது, இன்னொன்றுல வந்து ரிமோட் வந்து கிடையாது. அதுலேயும் எந்த அளவு காஸ்ட்டை குறைக்க முடியுமோ குறைச்சிருக்காங்க. அது மாதிரி கேபின் லைட் சொல்லலை, இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது பாருங்களேன். காட்டு இதில் மட்டும்தான் இருக்குது பாருங்கள் கேபின் லைட், வேறு எங்கேயும் கிடையாது. ஹாலோஜன் கேபின் லைட்டு, ஒரே ஒரு கேபின் லைட்டு தான் இவ்வளோ பெரிய கேபினுக்கு. நம்ம வெஹிக்கிளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். இங்கே கியர் லிவர் வந்து பார்க்கலாம். இந்த பழைய ஒரு ஜீப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது லைட்டாக ஷேக் ஆகி வந்து ஸ்டார்ட் ஆகுது. சீட் பெல்ட் போட்டுப்போம். இப்போதும் சீட் பெல்ட் போட்டு ஓட்ட மறந்துடாதீங்க. இது சிஸ்டம் ஆனாவே லேட் ஆகுது. ஆண்ட்ராய்டு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். ஏசி ஆன் பண்ணிப்போம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மகேந்திரா பார்த்தீங்கன்னா ரைடு ஃப்ளோ, ஹினான்ஸ் வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் அப்படின்றாங்க. ஸோ பெட்டராக இருக்கும் இந்த சஸ்பென்ஷன் அப்படின்றாங்க. அதுவும் குறிப்பாக பிரேக் அப்ளை பண்ணும்போது அந்த குலுங்குறதா இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன மேடு பள்ளத்தில் விடும்போது குலுங்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. பட் இன்னுமே ரியரில் வந்து லீவ் ஸ்ப்ரிங் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. காயில் ஸ்ப்ரிங் மாதிரிலாம் வந்து கிடையாது. ஸோ ஸ்டேரிங் பற்றி சொல்லி ஆகணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் இது, திருப்ப கொல்ல எல்லாத்துக்கும். ஸ்டேரிங்கே ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிள் உட்காந்து ஓட்டும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரமாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். வெளியில் பார்க்கும்போது மேனட் நல்லா பெருசாக வந்து தெரியுது. ரோடு விசிபிலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த அப்போச்சர் வந்து பெருசாக இருக்கிற காரணத்தினால நான் வெஹிக்கிளை வந்து கொஞ்சம் மேடு பள்ளமான பகுதிகளில் ஓட்டி காட்டுறேன். இந்த சைடில் வந்து விடுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முன்னைக்கு நான் இப்போ ஓட்டிட்டு வந்தேன்னா இங்கே முன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சஸ்பென்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரியுது. அந்த பள்ள மேடுகளில் விடும்போது நல்லாவே வந்து தெரியுது. முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. காமிக்கிறேன், ஏதாவது ஒரு பள்ளத்தில் விட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட் இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏறும்போது பார்த்தீங்க அப்படின்னா முன்னைக்கு அந்த இம்ப்ரூவ் ஆனது தெரியுது. முன்னாடி எப்படி இருக்குன்னா வண்டி 4 சைடும் வந்து குலுங்கும். பட் வந்து இப்போ வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யூட்டர்ன் பண்ணி எடுக்கிறது கொள்றதுங்கிறதான் கஷ்டம். ஒரு சிட்டிக்குள்ளே இந்த வெஹிக்கிளை வந்து ஒரு மிருகத்தை ஓட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லணும், ஒரு பெரிய எஸ்யூவி அப்படிங்கிற காரணத்தினால. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 210 Nm ஆஃப் டார்க்கு. பட் நல்ல பிக்கப் தாங்க. பர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. பட் டாப் ஸ்பீட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் ஒரு 120, 100க்கு மேலே புல் பண்ணும்போது அந்த பவர் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து தெரியும் அப்படின்னு சொல்லலாம். பட் இனிஷியல் அந்த டார்க்கு, அந்த ரியர் வீல் டிரைவ், ஒரு ஹில்ஸ்லாம் வந்து போகிறீங்க, அதை கிளைம் பண்ணணும் போது அதுக்கு தகுந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து தாராளமாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். அது மாதிரி கேபின்குள்ளே ஏர் நாய்ஸு, டயர் நாய்ஸு, இன்ஜின் நாய்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கேட்குது. ஸோ இந்த இது எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிட்டிக்குள்ளே லோ ஸ்பீடில் போகும்போது ஒரு நிறைய பம்ப்ஸ் இருக்குது அப்படின்னும் போது சஸ்பென்ஷன் கொஞ்சம் சாஃப்டாக ஆக்ட் ஆகிற மாதிரியும், ஹை ஸ்பீடில் பெட்டரான ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்க்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரியும் இது வந்து இருக்கும் அப்படின்றது போல் வந்து சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் பொலிரோ நியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப்டிடி வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. பட் இதில் வந்து எஃப்டிடி வந்து கிடையாது. அதாவது ஸோ எஃப்டிடி அப்படின்றது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரீக்வென்ஷனல் டிபெண்டிங் டேம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கிடையாது. பட் உங்களுக்கு பொலிரோ நியோவில் வந்து கொடுத்துருப்பாங்க. பொலிரோ நியோ பார்த்தீங்க அப்படின்னா இதை விட சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வெஹிக்கிளை காட்டிலும் அதில் சஸ்பென்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. இந்த வெஹிக்கிளை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷன்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா டெரைன்ஸ்லையும் ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரியான சஸ்பென்ஷன் தான் இதில் வந்து கொடுத்துருக்குது. நீங்கள் பள்ளமேடான பகுதிகள்லையும் ஓட்டணும், ரோட்ஸ்லையும் ஓட்டணுன்றதுக்கு தகுந்த மாதிரி எல்லா டெரைன்ஸுக்கு தகுந்த மாதிரி சஸ்பென்ஷன் தான் அது வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கலாம் ரோடு எப்படி இருக்குன்னு. நான் அப்படியே அதில் விடுறேன். ஆல்மோஸ்ட் 35 to 40 km ஸ்பீடில் போகிறோம்.
ஸோ முன்னாடி இருந்த பொலேரோவை காட்டிலும் இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் சொல்லுது சஸ்பென்ஷனு. ஸோ இந்த ஸ்பீட்லலாம் வந்து நீங்கள் வேறு எந்த கார்லையும் பார்த்தீங்கன்னா போக முடியாது. அதுக்கு தகுந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேடு பள்ளமான பகுதிகளையும் ஈஸியாக டேக்கிள் பண்ணுற மாதிரி தான் அந்த சஸ்பென்ஷனை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது அந்த ஷேக் வந்து தெரிஞ்சிருக்கலாம். பட் ஓட்டும் போது இங்கே அந்த பெருசாக இல்லை. அதாவது பழைய பொலேரோவை காட்டிலும் இதோட சஸ்பென்ஷன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ எல்லா டெரைன்ஸுக்கும் ஓட்டக்கூடிய ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்பாக இதை வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேடு பள்ளத்தில் விட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸ்லாம் இருக்குல்ல, அதாவது லைக் ப்ரீஸா இல்லை வென்யூ, சோனட்டு, இல்லை 3XO, நெக்ஸான் மாதிரியான கார் மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் இதை வந்து சொல்ல முடியாது. இது ஒரு ப்ராப்பர் எஸ்யூவி. அந்த எஸ்யூவிக்கு தகுந்த சஸ்பென்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். எனிவே எல்லாரும் கேட்கக்கூடியது மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் என்னையை பொறுத்த வரைக்கும் 15 எதிர்பாருங்க. பட் இதை விட நிறையா மைலேஜ் வந்து கொடுக்குது தான். பட் 15ங்கிறது ஒரு ஆவரேஜ் மைலேஜாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். 15 கிலோமீட்டர் டீசலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து மைலேஜ் அப்படிங்கிறது கொடுக்கும். பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லுது. நம்ம ரீசெண்டாக இருக்கக்கூடிய மாடர்ன் கார்ஸ்லாம் வந்து ஓட்டிட்டு இதை பிரேக் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பிரேக் பத்தலையோ அப்படிங்கிறது போல ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். பிரேக்கிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எனவே இதுதான் நான் இந்த வெஹிக்கிள் ஓட்டினதில் எனக்கு கிடைச்ச அனுபவம். பரவாயில்ல, பழைய பொலேரோவுக்கு இந்த சஸ்பென்ஷன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு வந்து தெரியுது. பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்குது. பிரேக்கிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும். சேஃப்டி ஆஸ்பெக்டில் யோசிச்சு இன்னும் ஒரு சில சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளில் ரைட் பண்ண வரைக்கும் சரி, நான் ஆரம்பத்திலே சொன்னது தான், இது வந்து ஒரு ப்ராப்பரான ரக்கடான ஒரு எஸ்யூவி. இப்போ எங்களை மாதிரி ஊர் சைடு இந்த தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அப்புறம் இங்கிட்டு பட்டுக்கோட்டை, மன்னார்குடி இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொலேரோவுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பொலிட்டிக்கல் ஆட்களோட ஆரம்ப கட்ட வாகனமாக இந்த வாகனம் தான் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த லெவலுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப பாப்புலர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இது மெயினாக என்ன மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த ரோடு கண்டிஷனுக்கு ஏற்ற ஒரு வாகனமாக இந்த வாகனம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ், நீங்கள் என்ன அடிங்க ஒரு பிரச்சனையும் கொடுக்காம அந்த வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்துலையும் பொலேரோவை வந்து பாராட்டியே ஆகணும். மித்த கார் யூசர்லாம் இதெல்லாம் ஒரு அப்கிரேடா, என்னப்பா ஒரு சின்ன டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, அலாய்வில் இப்போ தான் வருதுங்கிற இந்த வண்டியில் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். பட் பொலேரோ யூசருக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பொலேரோவோட ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே சின்ன சின்ன அப்கிரேட்ஸ் தான் வந்து நடந்திருக்கு. அதனால தான் நான் சொன்னேன் இது வந்து ஒரு மைனர் அப்கிரேட் தான் இந்த வெஹிக்கிள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது. காரணம் இதோட விலை தான். ஸோ இந்த விலைக்கு இது ஒர்த்தபிளான வெஹிக்கிள் தான் 100% சொல்லுவேன். ஒரு வேல்யூ ஃபார் மணினா இந்த வெஹிக்கிள் வந்து குறிப்பிடலாம். ரீசேல், ஹையர் ரீசேல் இருக்கக்கூடிய மகேந்திரா கார் அப்படின்னா அதில் முதல் இடத்துல இருக்கிறது இந்த பொலேரோவாக தான் இருக்கும். எனிவே இந்த வெஹிக்கிளை பற்றின என்னோட கருத்துக்கள் எல்லாத்தையும் நான் வீடியோவில் வந்து பகிர்ந்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு பொலேரோ பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்கிரேட்லாம் ஒர்த்தா இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். யாருக்கானது பொலேரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வரும். நான் வாங்கலாமா, நான் வந்து 3XO, நெக்ஸானு, ப்ரீஸா மாதிரியான கார்லாம் பார்க்குறேன், இல்லை ஒரு பட்ஜெட்டும் நீங்கள் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போ என்னோட பட்ஜெட்டுக்கு நான் பொலேரோ வந்து வாங்கலாமா அப்படின்னு வந்து கேட்கலாம். பட் எல்லாருக்குமான கார் அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். இந்த காரை பொறுத்த வரைக்கும் மேபி இந்த பட்ஜெட்டில் ஒரு டீசல் கார் நான் எடுக்கணும்னு இருக்கேன், அது ஒரு பெரிய காராக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பொலேரோ வந்து ட்ரை பண்ணலாம். பட் கம்ஃபர்டபுளான ஒரு காராக இருக்கணும் அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா பொலேரோவோட வேறு ஆப்ஷன் போகிறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். எல்லா சூழ்நிலை, இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ எங்கள் ஊர் சைட்லாம் அந்த தோப்பு வச்சுருப்பாங்க, பண்ணை இருக்கும், இல்லை வயல்வெளி இருக்கும், அரிசி மூட்டை, நெல் மூட்டை, இந்த மாதிரியான வெஹிக்கிள்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் ஃபேமிலி யூஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன், என்னோட இந்த கமர்ஷியல் பயன்பாட்டுக்கும் நான் பயன்படுத்திப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்னு யோசிச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி பொலேரோ வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.